Assalamu alaikum. Welcome back to my channel Spice Up by Dawlat. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் போடுற ரெசிபீஸோட வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாப்கார்ன் சிக்கன். பாப்கார்ன் சிக்கன் செய்கிறதுக்கு இப்போ நான் வந்து ஒரு 1/2 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ பாப்கார்ன் சிக்கனுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து மேரினேட் பண்ணணும். அதுக்கு வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து ஒரு 1/2 லெமனை வந்து பிழிஞ்சு அதோட சாறு எடுத்திருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணுறேன். அடுத்து வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறேன். அப்புறம் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் இது வந்து சில்லி சாஸ். ஸோ அது வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ். இதெல்லாம் வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. அடுத்து நான் இப்போ வந்து ஒரு 2 முட்டை வந்து ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டையை ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணக்கப்புறம் அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், பெப்பர் பவுடர். ஸோ இதையும் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம இந்த சிக்கனை வந்து மேரினேட் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு 1/2 hourலேருந்து இது ஒரு 1 hourக்கு வந்து மேரினேட் ஆச்சுன்னா நம்ம பொரிக்கையில் வந்து உண்மையிலே அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பயுமே மேரினேட் பண்ணி வச்சு நம்ம எது என்றைக்கும் குக் பண்ணால் அதோட டேஸ்ட்டே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து ட்ரை மிக்சர், அதாவது அதுக்கு மேலே கோட்டிங் கொடுக்குற மிக்சரை ரெடி பண்ணுவோம். அதுக்கு வந்து இப்போ நான் வந்து 1 கப் மைதா எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். ஸோ இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துருவோம். ஸோ இந்த மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நான் வந்து சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வச்சு 1 hour ஆயிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள் எப்படி இருக்கிறதுண்டு. ஸோ நீங்கள் இதை வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும்னு கிடையாது. நம்ம வந்து 1 hourக்கு நம்ம மற்ற குக்கிங் வேலையெல்லாம் முடிச்சிட்டக்கப்புறமே வந்து நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பாப்கார்ன் சிக்கன் வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு லஞ்சுக்கோ டின்னருக்கோ கூட இது நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து மற்ற குக்கிங் செய்கிறதுக்கு முன்னாடி இது மேரினேட் பண்ணி வச்சேன். இப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு அதிலே 1 hourல இது வந்து மேரினேட் ஆனதுக்கப்புறம் இப்போ நான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக எடுத்து நம்ம ட்ரை மிக்சர், அதாவது நம்ம ரெடி பண்ணி வச்ச பவுடரில் வந்து இதை ஆட் பண்ணி நான் எப்படி ஒரு மிக்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வேகமாக ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணாமல் சும்மா அதாவது சும்மா அந்த பவுடரை வந்து மேலாப்பில் டஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட் ப்ரெஸ் கொடுத்தக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்கள் கையாலே அந்த விரல் இடையிலேருந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மிக்சர், அதாவது மாவு வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணுற மாதிரி. ஸோ அந்த நம்ம கை விரலாலே அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் பண்ணுறதை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம். ஸோ இது எக்ஸ்ட்ராஸ் இருக்கிற மாவு வந்து அதில் வந்துடும், அதனால அப்படி பண்ணுறோம். ஸோ நான் அதே மாதிரி அடுத்தடுத்து மீதி இருக்கிற பீசஸையும் ஆட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தாங்க, இது ஒன்றும் ரொம்ப கஷ்டமான வேலை கிடையாது. லைட்டான ஒரு ப்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் நம்ம கையிலே எடுத்து அதை நல்லா இப்படி உதறி விட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மாவெல்லாம் வந்து அப்படியே ஃபில்டர் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால அது மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா கோட்டிங்ஸ் உள்ள பவுடர்லாம் வந்து அப்படியே ஃபில்டர் ஆயிரும். ஸோ நான் இதே மாதிரி எல்லா பீசஸையும் அந்த மாவில் டிப் பண்ணி நான் கோட் பண்ணிட்டேன்.
இப்போ அடுத்து வந்து இது நம்ம டபுள் கோட்டிங் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து அந்த மீதி இருக்கிற அந்த மசாலாலேயே நம்ம சிக்கன் பீசஸை வந்து ஆட் பண்ணி அதிலிருந்து எடுத்து திருப்பி நான் வந்து ட்ரை மிக்சரில் கோட் கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம சேம் ப்ராசஸ் தான், பட் அதே மாதிரி தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் மொத்தமாக இருக்கிற எல்லா சிக்கன் பீஸஸும் மொத்தமாக போய் அந்த மசாலாவில் போய் டிப் பண்ணிடாதீங்க. ஸோ ஒரு 5-6 பீஸஸாக எடுத்து இந்த மாதிரி போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம செஞ்ச மாதிரியே தான். ஸோ இதே மாதிரி அந்த மாவில் வந்து கோட் பண்ணி இந்த மாதிரி பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. ஸோ இது ஃப்ரை பண்ணியில் நம்ம வந்து இந்த கிறிஸ்பினஸை வந்து நல்லா நம்ம ஃபீல் பண்ணலாம். ஸோ டபுள் டைம் கோட்டிங் கொடுக்குறதுனால க்ரன்ச்சினஸ்ஸு கிறிஸ்பிலாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் இதே மாதிரி ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ நான் இப்போ பாருங்கள், இப்போ ஒரு கொஞ்சமாக தான் நான் வந்து அந்த வெட் மிக்சரில் ஆட் பண்ணுறேன். அந்த வெட் மிக்சரில் ஆட் பண்ணக்கப்புறம் அதை எடுத்து திருப்பி இந்த ட்ரை மிக்சரில் ஆட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாவில் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நல்ல சும்மா ஒரு லைட்டான ப்ரெஸ் தாங்க, ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க, அப்புறம் உள்ளக்கு வந்து அது மாவாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு லைட் ப்ரெஸ் தான் நான் கொடுக்க சொல்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பி வந்து நம்ம கையாலே வந்து அதை வந்து இது எக்ஸ்ட்ராஸ் இருக்க அந்த மாவெல்லாம் வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ நான் எல்லா சிக்கன் பீசஸையும் கோட் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம அடுத்து வந்து இதை ஃப்ரை பண்ணலாம். வாங்க போய் ஃப்ரை பண்ணிவிட்டு வருவோம். இப்போ நான் ஒரு கடாயை எடுத்து அதில் வந்து ஆயில் ஆட் பண்ணுறேன். கேஸோட ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இப்போ நம்ம ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சிக்கன் பீசஸை ஆட் பண்ணணும். ஸோ இதை நம்ம வந்து டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து கேஸோட ஃப்ளேம் வந்து ஃபுல்லில் இருக்கணும். அதுக்கப்புறம் சிக்கன் பீசஸை ஆட் பண்ணக்கப்புறம் ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க. ஸோ இது நல்லா அந்த மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும். இப்போது நான் இப்போ கேஸோட ஃப்ளேம் வந்து ஸ்லோ பண்ணிட்டேன். சிக்கன் பீசஸை நம்ம ஆட் பண்ணக்கப்புறம் ஒரு 1 மினிட்டுக்கு நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஸோ அது நல்லா வேகட்டும். ஸோ அது வெந்தோடனே தன்னால் அந்த இடத்த விட்டு அது கொஞ்சம் மூவ் ஆனக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு லேடில் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி வந்து திருப்பி விடலாம். ஸோ இந்த மாதிரி கோல்டன் கலராக ஆனக்கப்புறம் தான் நம்ம வந்து எண்ணெயை விட்டு நம்ம எடுக்கணும். ஸோ எப்படி நம்ம பாப்கார்ன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இது ஒரு பெஸ்ட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸும், ஸோ குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்நாக்ஸு. ஒரு உண்மையிலே சிக்கன் வந்து ஃப்ரைட் சிக்கன் நிறைய பேர் சாப்பிட்ருப்போம். ஸோ பாப்கார்ன் சிக்கன் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலே எல்லாருக்கும், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ஸோ நான் மீதி இருக்கிற இப்போ சிக்கன் பீசஸையும் நான் வந்து ஃப்ரை பண்ணுறேன். நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறதுனால நிறைய எண்ணெய் இருக்கிறனால நீங்கள் திருப்பி விடணுன்ற அவசியம் கூட இல்லை. ஸோ இடையில நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி வந்து திருப்பி விட்டிங்கன்னா போதும். ஸோ நான் இப்போ எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணிட்டேன். ஸோ டேஸ்டி அண்ட் யம்மி சிக்கன் பீசஸ் இஸ் ரெடி டு டேஸ்ட். இதை நீங்கள் வந்து மயோனஸ் இல்லாட்டி சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், கெச்சப் இதை வச்செல்லாம் நீங்கள் வந்து சாப்பிட்லாம். உண்மையில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோ கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டை என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு என்னோடய ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஸ்பைஸ் அப் பை தௌலத் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட அப்டேட் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்ஷால்லா அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய், டேக் கேர், அஸ்ஸலாமு அலைக்கும்.